ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு பேடே லோன் அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பேடே லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோரில் இருந்தாங்க. பட் தற்போதைய சுச்சுவேஷனில் அவங்க பிளே ஸ்டோரில் இல்லை, இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பேடே லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் அப்படிங்கிறதான் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் ஒரு 15 days 24 days அப்படின்னா 30 days அப்படிங்கிறதான் கொடுப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க டெய்லியும் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம 10 நாளையில் ரீபேமெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த 10 நாளைக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் திருப்பி கட்டினாலே போதுமானது அப்படிங்கிற முறையில தான் அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ஆகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே இருக்கும். அதையும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல லோனை எடுத்துட்டா ஆன் டைம்ல ரீபேமெண்ட் அப்படிங்கிறதுமே பண்ணியாக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க ஏதாவது ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த விதத்துல நீங்க ஒருவேளை இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது, ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமா இருக்கு, இவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த லோனை வந்து உங்களுடைய சிபில்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால வேற வழியே கிடையாது, நீங்க லோன் எடுத்தா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிபில்ல ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ரிப்போர்ட் ஆகிருச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க வேற எங்கேயும் லோன் எடுக்க முடியாது, அங்க மிகப்பெரிய அளவுல சிரமத்தை கொடுக்கும். அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் இந்த மாதிரியான அப்ளிகேஷனை பெஸ்டா இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல கிடைக்கக்கூடிய லோன் எப்படி இருக்கும், இவங்க எந்த மாதிரியான லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதை தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க, உடனே போயிட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே கைஸ், அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல நம்ம ராம் ஃபின்கார்ப் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். இவங்க அதிகபட்சமா 2 lakh வரைக்கும் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது வித்தின் 5 minutesல தரதா போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்டாவே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம், ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் கிடைக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட் ஸ்டார்டிங்கை பொறுத்தவரைக்கும் 1000 இருந்தே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்ல டைரக்டா வித்தின் 2 minutesல வாங்கிக்க முடியும். ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அதிகபட்சமா 12 months வரைக்கும் தரதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் நீங்க எப்போ வேணாலும் ஃபோர்க்ளோசர் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஃபோர்க்ளோசர் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதாவது பெனால்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதே மாதிரி லோன் கொடுக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கங்க. வேணும்னா நான் லாஸ்டா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு லோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது காட்டுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதை தவிர்த்து இதுல பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். மினிமம் இன்கம் அப்படின்னு பார்க்க 18,000க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்க நார்மலான சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா 15,000க்கு மேல இன்கம் இருந்தாலே போதுமானது. சேம் டைம் இந்தியன் சிட்டிஸ்னா தான் இருக்கணும், அதையும் போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் தற்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, அதனால் தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா இவங்க கொடுக்குற லோன் அப்படி அந்த ஒரு காரணத்தினால பிளே ஸ்டோரில் இல்லை. பட் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்கே 24% பர் ஆனிம்க்கும் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும். லேட் பேமெண்ட் ஆனது, பவுன்ஸ் ஆனது அப்படின்னாலும் அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதுவே மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 35% பர் ஆனிம் இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பட் இதை தாண்டி போகும்பொழுது தான் ரொம்ப கஷ்டம். இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ராம் ஃபின்கார்ப் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் RK பன்சல் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஒருவேளை நீங்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சிபில்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிதாகணும். இன்கேஸ் ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாவது பெரிய லோன் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை எமர்ஜென்சிக்கு ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அப்போது அப்ரூவல் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி லோன் எடுத்தாலுமே ரீபேமெண்ட் அப்படிங்கிறது ஆன் டைமில் பண்ணணும். அதனால தான் சொல்லியிருந்தேன், ஆரம்பத்திலேயே ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பிளே ஸ்டோரில் இருக்கிற வரைக்கும் நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஓரளவுக்கு ஜெனியூனாக தான் இருந்தது. பட் பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்தது. அந்த ஒரு ரீசனால தான் அப்லோட் பண்ணலை. பட் ரீசெண்ட் டைமில் இந்த அப்ளிகேஷன் பற்றினா கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது நிறையவே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ணுறோம். இதில் பெருசாக இவங்க வந்து பிரச்சனை அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அண்ட் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணலாம், முன்ன சொன்ன மாதிரி சிபில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான்.
இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை பொறுத்தவரைக்கும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். தயவு செஞ்சு இதை கவனிச்சுக்கோங்க. இப்போ இதில் 23,000 ரூபாய் லோன் அமௌண்ட் அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 24 நாள் தான் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சேம் டைம் இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியாக ஒரு 2,714 ரூபா பிடிச்சிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் போக 20,286 ரூபா தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரிட்டர்ன் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு கீழே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னையே சொல்லியிருந்தேன். இது தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸில் ஒரு சில இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணாலுமே ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிங்க. அதே சமயத்தில் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, இந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லைனா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. ஸோ நீங்கள் ராம் ஃபின்கார்ப் அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணி ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க, இவ்வளோ நாளாக கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கட்டி தான் ஆகணும். அதை நல்லா கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.